இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி எண்ணி நீங்க அடுத்த வார்த்தை சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. போதும் என்ற எண்ணம் இருக்கிறவங்கள ஆண்டவர் விட்டு விலகுறதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. பின்பு மார்க் 10:17 பார்த்தீங்கன்னா, மார்க் 10:17, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவர் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, இங்க மார்க் 10:17 குறிப்பிட்டுள்ளபடி அவர் புறப்பட்டு போகிற வழியிலே ஒருவன் ஓடி வருகிறான். எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, எவ்வளவு அருமையா பாருங்க. இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாக்குறீங்கன்னா, அவன் ஓடி வருகிறான். அந்த இளைஞன் எப்படி வருகிறான்? ஓடி வருகிறான். இயேசுவை தேடி ஓடி வருகிறான். ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ள அவன் ஓடி வருகிறான். பிரசங்கி 12:1 படிங்க. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். பாருங்க, எதுக்கு முன்னால ஆண்டுகிட்ட ஓடி வரணும் பாருங்க. பிரசங்கில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, நீ உன் வாலிப பிராயத்திலே, உன் வாலிப பிராயத்திலே. நீங்க எப்ப ஓடி வரணுங்க? வாலிப பிராயத்திலேயே ஓடி வர சொல்றார் ஆண்டவர். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எதுக்கு முன்னால சிருஷ்டிகரை நினைக்கணும்? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. இப்ப எனக்கு துக்கம், சோகம், நோய், கொடுமை, ஆக்சிடென்ட், படுத்த படுக்கை, பணமில்லாத கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடன் பிரச்சனை, இந்த நாட்கள் எல்லாம் உன்னை நெருக்குவதற்கு முன்னால், இந்த நாட்களெல்லாம் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நான் நன்றாய் இருந்திருப்பேனே என்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்னால் உன் சிருஷ்டிகரை நினை, உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயத்தில் ஓடி வா. அப்படிதான் இந்த வாலிபன் ஓடி வருகிறான். அப்படிதான் இந்த வாலிபன் ஓடி வருகிறான். வாலிப பிராயத்திலே ஓடி வந்து அடுத்து என்ன பண்றான் தெரியுங்களா? முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு. அவன் எவ்வளவு தாழ்மை பாருங்க. அந்த வாலிப பிராயத்திலே முழங்கால் படியிடுகிறான். வாலிப பிராயத்தில் ஓடி வந்து முழங்கால் தாமதிச்சு வரல. அவன் வாலிபன் தாமதித்து வரவில்லை. இந்த வாலிபனுடைய கதையை நீங்க நல்லா மனசுல உள்வாங்கி கொள்ளுங்க. அவன் தாமதித்து வரவில்லை. வாலிப பிராயத்தில் தான் வருகிறான். எப்படி வருகிறான்? ஓடி வருகிறான். ஓடி வந்து அடுத்தது அவன் முழங்கால் படிகிறான் ஆண்டவர் முன்பாக. அவன் மன தாழ்மையை காட்டுகிறது. எப்படி ஒருவரிடம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆண்டவரிடம் பணிவோடு கேட்டுக்கொள்ள வேண்டும், எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அவன் ஓடி வருகிறான். அந்த திரளான கூட்டத்துல சீஷர்கள் இருக்கிறாங்க, மரியாள் இருக்கிறாங்க. யார்கிட்டையும் அவன் கேட்கலங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? நேர இயேசு கிட்ட ஓடி வரான். யார்கிட்டையும் அவன் கேட்கல, நேர இயேசுவிடம் ஓடி வருகிறான். இயேசுவிடம் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு தான் என்ன கேள்வி கேட்கணுமோ, தனக்கு என்ன வேண்டுமோ அதை நேர்த்தியாய் தெளிவாய் அந்த வாலிபன் அவரிடம் கேட்கிறான். அந்த வாலிபன் கரெக்டா கேட்கிறான். ஒரு கொஸ்டின் நினைச்சு பாருங்க, அந்த வாலிபன் வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். ஆனா அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. அவன் என்ன கேட்கிறாங்க? நித்திய ஜீவனை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அவன் கேட்டிருக்கலாம். அவன் பணக்கார வாலிபன். அவன் கேட்டிருக்கலாம், எனக்கு இன்னும் பணம் சம்பாதிக்கணும் கடவுளே, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன? இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி எல்லாரையும் தொட்டா சுகப்படணும், அது பண்ணோம், நான் பேரும் புகழோடு வாழ வேண்டும், கீர்த்தியும் செல்வமாய் நான்
ஆனா அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டுமான்னு. அவன் கேட்டுக்கலாம், எனக்கு ஒரு அழகான பெண் மகளை நீ மனைவியாய் கொடுத்திருக்கலாம், நான் நேசிக்கிற உலகத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவன் எதையுமே கேட்கல. அவன் நேர்த்தியாய் ஓடி வருகிறான், முழங்கால் படியிடுகிறான். அடுத்தது அவன் யார்கிட்டையும் சைட்ல கேட்கல, அவன் நேர இயேசுவிடம் போடுகிறான், மண்டியிடுகிறான். ஆண்டவரே, யாரிடம் கேள்வி கேட்க வேண்டுமோ, தனக்கு யாரிடம் கேட்டால் விடை கிடைக்குமோ நேரடியாக போகிறான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும். எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 2:4-5 படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லாம் ரட்சிக்கப்படணுங்க. நீங்களா சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். சத்தியத்தை நீங்க அறியணும். சத்தியம் என்றால் என்ன? பைபிள், வேதம், கடவுளின் வார்த்தை. அதை நீங்கள் அறியவும். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு விஷயம் பாருங்க. அவர் அவர் விரும்பினால்தான் இன்னைக்கு உங்களால கேட்க முடியுது. புரியுதுங்களா? இன்னைக்கு அவர் விரும்பினால்தான் நீங்க பைபிள் அறியறீங்க. இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் விழுகிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர் தான். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாலிபன் சரியான ஒரு கேள்வியை கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? இயேசு அவன கேள்விக்கு நேரடியா பதில் தரலங்க. அவர் ஒரு கொஸ்டின் போடுறாரு. புரியுதுங்களா? திரும்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. தம்பி, உனக்கு நியாய பிரமாணம் தெரியுமா? 10 கட்டளை தெரியுமாப்பா? ஃபாலோ பண்றியான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, இது என் சிறு வயது முதல் நான், அந்த வசனம் எடுத்து படிங்க இருந்தா, என் சிறு வயது முதல் நான் இதை பின்பற்றி வருகிறேன். இந்த 10 கட்டளையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி வருகிறேன். படிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். பாருங்க, அவன் எவ்வளவு பணிவா கேட்கிறான். சிறு வயது முதல் இதை நான் பின்பற்றி வரேன் ஆண்டவரே, இன்னும் என்னிடத்தில் என்ன குறை? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை? அவனுடைய தாகம், நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அவனுடைய தாகம், நான் ஆவிக்குரிய காரியங்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவனுக்குள்ளாய் ஒரு தாகம். அந்த தாகத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? அந்த தாகத்தின் ஆழத்தை தேவன் உணர்ந்திருக்கிறார். அதனால அவனுக்கு பணம், உலக வாழ்க்கை எதுவுமே அவனை சந்தோஷப்படுத்தல. அவன் கேட்கிறான், இன்னும் என்னிடம் என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே? அவன் மிகவும் நல்லவன் தான். சிறு வயது முதல் ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடித்து வந்தவன் தான். இந்த நல்லவனுக்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு சில தடைகள் இருக்கிறது. இந்த நல்லவனுக்கும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதபடி தடை அங்கே இருக்கிறது. என்ன தடை? யோபு 9:22 படிங்க. It is all the same. That is why I say he destroyed both the blameless and the wicked. He destroyed both. அதாவது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். அழகாய் சொல்லப்படுவாங்க. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனை அழிப்பது சரி. ஏன் சன்மார்க்கனை அழிக்க வேண்டும்? நல்லது செய்கிறவனை ஏன் தேவன் அழிக்க வேண்டும்? வேதத்தை படிக்கும் போது ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஏன் அவர் சன்மார்க்கனை அழிக்க நாட்டம் கொள்கிறார்? சன்மார்க்கன், இன்னைக்கு உலகத்துல நீங்க சன்மார்க்கன் என்று பெயர் எடுக்கலாம். உலகத்துக்கு முன்னால் நான் நல்லவன் என்று பெயர் எடுக்கலாம். அவர் தான தர்மம் செய்த வல்லல் என்று பெயர் எடுக்கலாம். அவர் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காதவர், நான் பல பேரை சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் முன்பாக நீங்கள் யார்? புரியுதுங்களா? அதனால ஆண்டு ஒட்டுமொத்த சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். சன்மார்க்கன் வெளியரங்கமான கிரியைகளை செய்யறதுனால அந்த பெயர் எடுக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் தேவன் தெளிவாக எடுத்து சொல்றார். என்ன அது? நீ எல்லா காரியத்திலும் சரியாதான் இருக்க, நீ எல்லா காரியத்திலும் சரியாதான் இருக்க, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆண்டவருடைய பார்வையில் அது குறையா தெரியுதுங்க. உங்களோட வாழ்க்கையில அப்படிதான். நீங்க எல்லாம் நேர்த்தியா இருக்கிறேன், நான் நல்லவனாதானே இருக்கிறேன், பின்ன ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் நான் மட்டும் இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறேன் உலகத்தில்? என்னை சுற்றி ஏன் நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேன் என்கிறது? என்னை சுற்றி ஏன் நான் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறேன்? என்னை சுற்றி ஏன் ஏமாற்றுக்காரர்கள்? என்னை சுற்றி ஏன் நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், என்ன இருந்தால் நஷ்டம்? ஏன்? ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில்
உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அது ஆண்டவருடைய கண்ணுக்கு தாங்க தெரியும். தெளிவாய் ஒருவேளை இந்த வசனத்தின் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோட இருதயத்தில் பேசினார் என்றால் நீங்கள் அதை தயவாய் அறிந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலும் சரியாய்த்தான் இருக்கிறாய் மகனே, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறையுண்டு. அது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தடையாய் இருக்கிறது. அது என்ன? பணம். பணம். அவர் அருமையா ஒரு வார்த்தை சொல்றார், உனக்குரியதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விடு. உனக்குரியதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விடு. ஈஸியா ஆண்டவர் சொல்லிட்டார். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எங்க அப்பா தாத்தா காலத்துல சேர்த்து வச்ச பணம், நான் சந்தோஷமா உல்லாசமா இருக்கேன். இன்னைக்கு இங்க நினைச்ச கார்ல போறேன், அங்க நினைச்ச பல்லாட்டில் போறேன், எதுல வேணாலும் போறேன். இப்படி இங்க இருந்து இங்க 1 ஹவர்ல ஃபிளைட்ல போறேன் சென்னைக்கு. அந்த பணத்தை கொண்டு போய் வித்து ஏழைகளை கொடுக்க சொல்றாரே, எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சோகம், எவ்வளவு பெரிய சோகம். உனக்குரியதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். ஆண்டவர் பணக்காரர்களை வெறுக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்து விடும். நூல், அதாவது ஒட்டகமானது, சொல்லுங்க அந்த வசனம், ஊசியின் காதில் நுழைந்து விடுவது எளிதா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அரிது ஒரு பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. ஏன் நான் நினைப்பேன், ஏன் பணக்காரன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதா? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? யோசித்து பாருங்க. பணத்தை தேடுகிறவன் பணம் 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 என்று பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை தேடும் நாட்களை அவன் குறைத்துக் கொள்கிறான். நாட்கள் செல்ல செல்ல அவன் அதில் ஆண்டவரை நினைப்பதையே மறந்து விடுகிறான். புரியுதுங்களா? ஆண்டவருக்குரிய காலத்தை நேரத்தை கொடுக்கறதே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் எப்படி சொல்றாரு, பணத்தின் பின்னே ஓடாதே. 1 தீமோத்தேயு 6:10 படிங்க. உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாய் இருக்கிறது. நீங்க பணத்துல ஆசை கொள்றீங்களா? பணம் தான் வாழ்க்கையை நினைக்கிறீங்களா? பணத்தினால எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? பணம் தான், பணம் இருந்தால் நான் நன்றாய் என் வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதை சிலர் பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, இச்சித்து இச்சித்து. பண ஆசை எப்படி பண்றீங்க? இச்சிக்கிறீங்க, விரும்புறீங்க, பணத்தை லவ் பண்றீங்க, இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகிறீங்க. பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம், விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறீங்க. எல்லாம் உங்களுக்கு சுகபோகம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, அப்ப கடவுள் தேவையில்லை. விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உருவ குத்தி கொண்டிருக்கிறீங்க. பண ஆசை உங்களை உருவ குத்தி, நீங்களே தான் வேதனையால குத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பிறகு கடவுளை சொல்றீங்க. எவ்வளவு பணம் இருந்தாலுங்க ஒரு மனுஷனுக்கு வயசாயிடுச்சுன்னா பணம் இருக்கு வாங்குறதுக்கு, ஸ்வீட் திங்க முடியாது, நோய் இருக்குது. குழந்தையா இருக்கும் போது ஆசைப்பட்டோம், பணம் இல்லை. இப்ப சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டோம், ஆனா சாப்பிட்றதுக்கு முடியல. இதுதான் மனிதன். ஆண்டவர் ஒரு அளவுகோலை வைத்து இருக்கிறார். பணம் அல்ல, பணத்தின் மீது உள்ள ஆசையே தவறாயிருக்கிறது. வெறித்தனமான ஆசை, அதான் இச்சை. பணம் சம்பாதிக்கிறதுங்க தவறு இல்லைங்க, ஆனா அதன் மீது வெறித்தனமான ஆசை. எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் இன்னைக்கு நம்ம கொடுத்த டாபிக். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இருக்கிறது என்னங்க உங்ககிட்ட இருக்குது, போதும் நினைங்க. ஆண்டவர் உங்களை கைவிடுறதே இல்லை. உள்ளது போதும் என்று இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பணம் வந்தாலும் ஒருபோதும் அவர்கள் அதில் விழுந்து விடுவதில்லை. உள்ளது போதும் என்று நினைக்கின்ற மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க என்கிட்ட. லாஸ்ட் இயர்லாம் அடிக்கடி இதை பேசுவோம் இல்லையா? பணம்
போதும், இவ்வளோ நமக்கு ஆண்டவர் கொடுத்தது போதும் மேடம். அதில் இந்த குழந்தைய சந்தோஷமாக படிக்க வைக்கிறதா, ஆக்டிவிட்டி சேர்த்து விடுறதா இருப்பாங்க. அது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். நிறைய பேர் பணத்தை செலவு பண்ணால் அதை சேர்த்து கைக்குள்ள வச்சுருப்பாங்க. செலவு பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ண மாட்டாங்க. பிள்ளைக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக சேர்க்க மாட்டாங்க, பணத்துக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் இந்த வழியில் போனால் பணம் சம்பாதிக்கலாமா, இன்னும் இப்படி போனால் சம்பாதிக்கலாமா, 24 மணி நேரமும் நம்ம எண்ணத்தை பணம் சம்பாதிக்கிறது தான் குறியா இருக்கிறோம். ஆண்டவரை மறந்து போயிடும். ஆண்டவருக்குரிய நேரத்தை காலத்தை கொடுக்கறதே இல்லைங்க இன்னைக்கு நிறைய பேர். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சண்டேலாம் பிஸ்னஸ் பண்ணுறது தான் குறியா இருக்கிறாங்க. சண்டே ஆலயத்தை விரும்புறதே இல்லை கிறிஸ்டியன்ஸ். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். இந்த அளவுக்கு மேல சில மனிதர்கள் யோசிக்க தொடங்கும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். வேதனைகள் அவர்களை நெருக்குகிறது, துன்பங்கள் அவர்களை நெருக்குகிறது. அதிக பணம் வர வர தேவனுக்கும் மனிதனுக்கும் இடைவெளி உண்டாகிறது. அதனால தான் வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:4, Proverbs 23:4. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. ஐஸ்வர்யவானாகணும், நீ பணக்காரனாகணும், ஏன் ஆசைப்படுற, ஏன் அவசரப்படுற? காலத்திற்கும் நேரத்திற்கும் பொறுத்து ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். புரியுதுங்களா? நீங்க நாய்க்கு வாழா இருக்க போறது இல்ல, சிங்கத்தின் தலையாய் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். 1 தீமோத்தேயு 6:8-11 படிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாருங்க, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தா போதும் என்றிருங்கள். ஆண்டவர் சொல்றாருங்க, உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருக்குதா, போதும்னுங்க. சுனாமி வந்தது, எத்தனை பேருக்கு உண்ணவும் உடுக்கவும் கிடைச்சதுங்க? எத்தனை இளம் பிள்ளைகள் தற்கொலைக்கு போனாங்க தெரியுமா? எத்தனை பெண் குழந்தைகள் வெளியில ஆடை மாத்த இடம் இல்லாம அந்த இடத்துல அவங்க ரேப் பண்ணப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. ஆண்டவர் அதான் சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இப்ப இருக்கா, சேஃப்டி இருக்கா, சந்தோஷமா இருங்க, போதும்னு இருங்கப்பா. எவ்வளவுதான் ஓடுவீங்க, மனுஷ மிருகமா? ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். எவ்வளவு ஆழத்தனமா அற்புதமா சொல்லியிருக்காங்க, எவ்வளவு ஆழ்ந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை இச்சை! நீயோ தேவனுடைய மனுஷனே சொல்ற, நீ யாரு? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு, இந்த எண்ணத்தை எல்லாம் விட்டு ஓடி நீ எதை தேடணும்னு சொல்றாரு பாருங்க. நீதியை தேடு, தேவ பக்தியை தேடு. இன்னைக்கு எத்தனை பேர் தேவ பக்தியை தேடி வரீங்க? எத்தனை பேர் தேவ பக்தியை தேடி வரீங்க? எத்தனை பேர் வார்த்தைகளை கேட்க ஓடி வராங்க? எல்லாரும் ஒரு சாக்கு, வார்த்தைகளை கேட்கணும்னா எல்லாரும் ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கணும், ஏதோ ஒரு சாக்கு. தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதுதாங்க ஆண்டவர் உங்களை சொல்றாரு, திருப்பி திருப்பி சொல்றாரு. காதுகளில் விழவில்லையா? காதுள்ளவன் கேட்க கடவன். ஆட்டுக்கு வாழை அளந்துதாங்க வச்சிருக்காரு. அந்த ஆடு பாருங்களேன், வால் குட்டியா இருக்கு. அதை எப்பவுமே பார்த்துருக்கீங்களா? டிக்கெட் 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 ஆட்டிக்கிட்டே இருக்கும். அந்த வாழை மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சிருந்தாங்களே, நான் இந்த கிரீனியை பார்ப்பேன், அது எப்போ பார்த்து டிக்கெட் 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 இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும். கொஞ்சம் பெருசா வச்சிருந்தாங்களே, நம்ம பக்கத்துல இருந்து தடவ முடியாது, நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கும், யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது டிக்கி டிக்கின்னு ஆட்டுறதுக்கு. அதனால பாருங்க, ஆட்டுக்கு வால் டிக்கி டிக்கின்னு ஆட்டுனாலும் இவ்வளோன்னு இருந்தால் போதும். நாய் அழகாக ஆட்டு முடியும், அதுக்கு அவ்வளோ பெருசு வச்சிருக்குறாரு. எல்லாத்துக்கும் வாளுக்கு அளவு இருக்குது, எல்லாருக்கும் ஒரு அளவுன்னு கடவுள் வச்சிருக்கிறாரு. அந்த அளவின்படி தான் நமக்கு கிடைக்கும். அதனால போதும் இருக்கு, வரும். கடவுள் நமக்கு தரணும்னு நினைச்சிட்டாரா யாராலையும் அதை பொறிக்க முடியும். 3 பேர் சம்பாதிப்பாங்க பாருங்க வீட்டில்,
ஆனா அந்த வீடு தரித்திரமா தான் இருக்கும். எல்லாரும் சம்பாதிப்பாங்க பாருங்க, அந்த வீடு தரித்திரமா தான் இருக்கும். ஒருத்தங்க சம்பாதிப்பாங்க பாருங்க, அந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா தின்னுட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி நடக்குது? ஒருத்தங்க வீட்டுல 10,000 தான் சம்பாதிப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 50,000 சம்பாதிப்பான், கடன் ஓடிட்டு இருப்பான். காரணம் என்ன? அந்த வீட்டுல அமைதி நிம்மதி இல்லை. ஏன்னா போதும் நம்ம இருக்கிறது இல்லை. எதை தேடணுமோ அதை தேடுறது இல்லை, ஆண்டரை தேடுறது இல்லை. அவர் சொன்னாரு, முதலாவது என்னோட ராஜ்யத்தை தேடுமா, மித்தெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். பெண்களே ராஜ்யத்தை தேடுறது இல்லை. இனி ஆண்கள் பிசினஸ் போறவங்களை கேட்கவா வேணும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கூட கொடுக்கப்படும். சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன், நீங்கள் எப்பொழுது விழுந்து போவீர்கள் என்று. பாருங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரு. அவருக்கு ஒரு டெம்ப்டேஷனை கொடுக்குறான். பலவீனம் வருது, பசி. 40 நாள் உபவாசம், பசி, பலவீனப்படுறாரு. இந்த பலவீனத்தை தாங்க பயன்படுத்திக்கிறான் சாத்தான். இந்த பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்தி கொண்டு வர்றான். மலை மேல ஏற்றி காட்டுறான், இந்த பாருங்க, இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். இத்தப்பத்தி வீடு, கோட்டை, பங்களா என் காலில் வந்து விழு, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். ஆண்டவருக்கே காட்டினவங்க, ஆண்டவருக்கே ஆசையை காட்டினவன் உங்களுக்கு காட்ட மாட்டானா சாத்தான்? உங்களை விழ வைக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? உங்களை விழ வைக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் சாத்தானுக்கு? எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இச்சையின் வழியில் போய் உங்கள் ஆத்துமாவை இழந்து விடாதீர்கள். நமக்கு ஏதாவது தேவைன்னா அவருடைய சமூகத்துல முழங்கால் படி. பிள்ளை தகப்பன்ட்ட கையேந்தி கேட்கிற மாதிரி நம்ம கையேந்தி கேட்கிறோம். தண்ணி குடி, தண்ணி பாட்டில் டம்ளர் எடுத்துக்கணும். பேப்பர் டம்ளர் எடுத்துக்கணுமா? தலையை டேப் பண்ணுங்க, கொஞ்சம் டேப் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரைட், you'll be alright. ஓகேம்மா? ஓகே. அப்போ தகப்பனிடத்தில் கையேந்தி கெஞ்சி அழுது ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதுல இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் பாருங்க, இந்த பணத்துல வாங்குறதுல கிடைக்கும். நீங்க காத்திருந்து தவம் இருந்து ஆண்டுட்டு அழுதி மன்றாடி கேட்கறதுல கிடைக்கிற சந்தோஷம் பணத்தை கொடுத்து இந்த நிமிஷத்துல இப்படி வாங்குறதுல கிடைக்காது. எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து வாங்கிட முடியாது. வாழ்க்கை என்னத்தை வாங்க முடியும்? பணத்தை கொடுத்து ஒரு மனுஷன் ஜெப வாஞ்சை நம்மை விட்டு போய்விடக்கூடாது. ஜெபத்தில் காணப்படாத கான்சென்ட்ரேஷன் நிச்சயமா நம்மளை விட்டு போயிடக்கூடாது. பணத்தாசை அதை நம்மை விட்டு போய்விட பண்ணும். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பணத்தினால பிரியக்கூடாதுங்க. ஒரு இதை சொன்னோன்னு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. குளோண்டைக் அப்படிங்கிற ஒரு பிரதேசம், ஒரு இடம், ஒரு பிளேஸ். அது பயங்கர குளிர் பிரதேசம். ஆனால் அதில் நிறைய கோல்டெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு இந்த 2 பேர் வந்து அந்த கோல்டை வாங்குறதுக்காக போகிறாங்க. புரியுது? கோல்டெல்லாம் சேகரிக்கிறதுக்காக போகிறாங்க. இதை பல வருஷங்கள் பின்பு கேள்விப்பட்ட ஒரு கூட்டம் வந்து போகுது. இல்லை, பல வருஷங்களா கேள்விப்பட்ட ஒரு பெரிய கூட்டம், ரிசர்ச் கூட்டம் வந்து, ஆராய்ச்சி கூட்டம் வந்து போகுது. இதை உண்மையிலேயே இந்த குளோண்டைக்ல வந்து தங்கம் நிறைய இருக்குதான்னு சர்ச் பண்ண போகுது. அப்போ போகும்போது அங்கே ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசைக்குள்ள பார்க்குறாங்க. குடிசை பூரா தங்கத்தால் நிறைஞ்சிருக்கு. அதில் 2 உட்கார்ந்த மாதிரியே ஒரு 2 டெட் பாடி செத்த நிலையில எலும்பு கூடு மட்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்குது? நாங்க 2 பேரும் தங்கத்தை தேடி வந்தவங்க. தங்கத்தை தேடி நாங்கள் ஒரு சொர்க்கத்துல இருந்து தங்கத்தை எடுத்து மேலே கொண்டு வந்து ஒரு குடிசை ஹட்டு தயார் பண்ணி இதுக்குள்ள தங்கம்
சேர்த்துட்டோம். ஆனா பின்னால குளிர் வரதை நாங்கள் அறியாம போயிட்டோம். இவ்வளோ பெரிய குளிர் வரும், குளிர் பிரதேசம், இவ்வளோ பெரிய குளிர்ல நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு ஆடையோ இல்லை அதுக்கான ஏதோ ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு மறந்துட்டோம். குளிர்னால எங்களுக்கு வெளியே போக முடியல, ஓவர் குளிர் கோல்டுனால வெளியே போக முடியல, நாங்கள் குடிசைக்குள்ளேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. பல வருடங்கள் எங்களுக்கு பல நாட்கள் எங்களுக்கு பசி சாப்பிட முடியல, அந்த குளிர்ல எங்களுக்கு விடுபட முடியல. இப்படியே எங்கள் உயிர் துடிக்க துடிக்க கொஞ்சம் கொஞ்சமாய் போய்கொண்டிருக்கிறது. அவங்க எழுதின லெட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா எங்க உயிர் போய்கொண்டிருக்கிறது. சிறிது சிறிதாக எங்கள் உயிர் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்னும் சற்று நாட்களில் சாக போகிறோம். சாவதற்கு முன்பாக இந்த லெட்டரை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இத்தனை கோல்டு எங்களை சுற்றி, விலை உயர்ந்த கோல்டு எங்களை சுற்றி இருக்குது. ஆனா இந்த கோல்டுனால எங்களை காப்பாற்ற முடியல. இந்த விலை உயர்ந்த பொருட்களினால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த விலை உயர்ந்த பொருட்கள் கடைசி நேரத்தில் எங்கள் உயிரை கூட காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் இந்த பொருளுக்காக தான் நாங்கள் இவ்வளவா எங்கள் குடும்பத்தை விட்டு எல்லாரையும் விட்டு தேடி வந்தோம். இதை படிக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பணத்தை தேடி இச்சைப்பட்டு போகாதீர்கள் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுட்டு செத்துருக்காங்க. புரியுதுங்களா? எவ்வளவுதான் இருந்தாலும் உயிர் ஆண்டவர் கொடுத்தது. அவருக்கு தெரியும், படைத்தவர் அவருக்கு தெரியும் நமக்கு ஒரு அளவுகள் வச்சிருப்பார். விழுந்து விடாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அத்தனையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? பணத்தின் மேல் உள்ள ஆசை கர்த்தர் நமக்கு கொடுத்த அளவை மீறி யோசிக்க சொல்லுங்க. புரியுதுங்களா? ஜாக்கிரதை. பணம் வரும்போது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டது போல கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எதுக்காக கவலைப்படணும்? உன்னை கைவிட்டாதானே நீ கவலைப்படணும். ஏன் கவலைப்படுகிறாய்? நான் தான் வாக்களித்திருக்கிறேனே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். பொய் பேச நான் ஒரு மனுஷன் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒருபோதும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு உள்ளது போதும் என்று இருங்கள். கர்த்தர் கொடுத்த அளவிலே நீ ஜீவிக்க முயற்சிடு. தலையில தட்டி நல்லா தட்டுமா, டேப் பண்ணுங்க நல்லா. மோனிகா நல்லா நீதிமொழிகள் 10:22 படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க ஐஸ்வர்யம். நம்ம ஐஸ்வர்யம் பணத்தை தேடி தேடி போயிட்டு இருக்கோம். அவருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். அவருடைய பிளெஸிங் தான் நமக்கு தேவை. அவர் மீது அன்பு கூர்ந்தாலே எல்லாம் நம்மளை தேடி வரும். புரியுதுங்களா? எந்த துன்பத்தையும் வேதனையும் அனுபவிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா சில நேரங்கள்ல துன்பம் நம்மளை நெருக்கும். பாருங்க, இந்த வாலிபனுக்கு எல்லாம் நல்லா தான் இருந்ததுங்க. ஒரே ஒரு தடை என்னது, அவனுக்கு ஏராளமான பணம் இருந்ததுனால அவனுக்கு கர்த்தருடனே நெருங்க முடியாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாக இருந்தது. அதை தான் அவர் சுட்டி காட்டுறார். இந்த பணத்தை வித்துட்டு நீ தரித்திரர் கொடுத்துரு. பணத்தை வித்தா பணம் நம்ம கிட்ட வந்துடும். புரியுதுங்களா? நம்ம கிட்ட இருக்க சொத்தெல்லாம் வித்தா பணம் நம்ம கிட்ட தானே வரும். அப்ப அது இன்னும் பணத்தை கூட்டும். அவர் என்ன சொல்றாரு, நீ அதை ஏழை கொடுத்துரு, தரித்திரர் கொடுத்துரு, இல்லாதவனுக்கு கொடுத்துரு, கொடுத்து விடு, விற்று விடு. வித்தா வாங்க முடியாது. புரியுதுங்களா?
எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவதா அவர் இன்னொரு ஆலோசனை கொடுக்கிறாரு, விற்றதை தரித்திரருக்கு கொடுத்து விடு. வித்தா மட்டும் போதாதுப்பா, ரெண்டாவது ஆலோசனை தரித்திரருக்கு கொடுத்து விடு. கடைசி அவர் ஆலோசனை சொல்றாரு. என்ன? தரித்திரர் கொடுத்தா போதாது, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி. வசனம் இருந்தா படிங்க. உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. நீ உன்னோட பணத்தை எல்லாம் விற்று தரித்திரர் கொடுத்துரு, உன்னோட சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை எடுத்துக்கொண்டு அப்படியே எடுத்துக்கொண்டு என்ற வா மகனே, அப்படியே எடுத்துக்கொண்டு என்ற வா மகனே. என்ன சிலுவை? எப்படிப்பட்ட சிலுவை? ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கணவன் குடிகாரனா அமைஞ்சிருப்பான், 24 மணி நேரம் குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறவனா, பிள்ளைகள் அடிக்கிறவனா இருப்பான். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற என்கிட்ட வா. ஏன் எங்கெங்கயோ ஓடுற? என்கிட்ட வா. சிலுவை எடுத்துக்கிட்ட என்கிட்ட வா. நீ என்னைக்காவது வந்திருக்கியா? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அந்த சிலுவை அப்படியே தூக்கிட்டு வா. நான் இருக்கிறேன் மகளே, அந்த சிலுவையில் பங்கு. உன்னுடைய கஷ்டத்தில் உன்னை தூக்கி நிறுத்த நான் இருக்கிறேன். உன்னை கைவிடுவதில்லை. கரம் பிடித்து தூக்குகிற தேவன். சிலருக்கு மனைவி சிலுவையா இருப்பாங்க, அடங்கவே மாட்டாங்க, பிரச்சனையாவே இருப்பாங்க, எதெடுத்தாலும் சந்தேக பிராணியாவே இருப்பாங்க, வீடே ரணகலப்படும். சிலுவை கணவனுக்கு மனைவியாய் இருப்பார். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய் சிலுவையாய் இருப்பார்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரே மகன் சிலுவையாய் இருப்பார். தாய்க்கு தகப்பனுக்கு அடங்காத பிள்ளை சிலுவை. மகன் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல மகன் குடிகாரனாய் போய் கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் குடித்து குடித்து ஃபேஷன் மாடல் குடிகாரனாய் போய் கொண்டிருப்பார்கள். அந்த பிள்ளை தாய்க்கும் தகப்பனுக்கும் சிலுவை. சில பிள்ளைகள் தாயும் தகப்பனை மதிக்காது, கண்ட பிள்ளைகளை லவ் பண்ற பேரில் சுத்தி திரிந்து தாயும் தகப்பனையும் எதிர்த்து நிறுத்து தாய்க்கும் தகப்பனுக்கும் சிலுவை. படிங்க அந்த வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இதான் உனக்கு சொல்றாரு, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாப்பா. சிலுவை எப்படிப்பட்டதா இருக்கட்டும், நீ எப்படிப்பட்ட சிலுவையை சுமந்தாலும் சரி, கடன் பிரச்சனை சிலுவை, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாப்பா. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவனவனுக்கு கர்த்தர் ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். அவனவனுக்கு தகுந்தாற்போல் ஒரு சிலுவையை தேவன் கொடுக்கிறார். மனம் திரும்பாத மகன் சில நேரம் சிலுவையாய் நமக்கு இருக்கும். சரீர வியாதி சிலருக்கு சிலுவையாய் இருக்கும். சரீரத்தில் வேதனை சிலுவை. இதை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். தீமையினாலே கர்த்தர் யாரையும் சோதிக்க மாட்டார், ஆனால் சில நேரங்களில் தீமையை அனுமதிப்பார். ஆகவேதான் அப்படிப்பட்ட சிலுவை வாழ்க்கையிலே உன்னிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு நீ ஆண்டவரை பின்பற்றுகிறாயா? பின்பற்றி வா. நாம் அந்த சிலுவையை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. மத்தேயு 11:28 படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, யாருக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறார் இங்கே? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்க சிலுவை எடுத்துட்டு வாங்க. வருத்தப்படுறீங்களா? பாரம் சுமக்கிறீங்களா? நோயில கஷ்டப்படுறீங்களா? உங்க சிலுவை எடுத்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு எப்ப இளைப்பாறுதல் கிடைக்குது பாருங்க. சும்மா இருக்கும்போது இளைப்பாறுதல் இல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்க உங்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறார். எப்பேற்பட்ட தேவன்! மத்தேயு 11:29 படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மை. ஆனால் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, எவ்வளவு தெளிவாய் சொல்கிறார். என் நுகத்தை உங்கள்
ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் வைப்பேன். வேண்டாம் என்று உங்களால் சொல்ல முடியாது. உனக்கு கொடுத்த சிலுவையை நீ சந்தோஷமாக சுமக்கத்தான் வேண்டும். பலருக்கு அது இஷ்டம் இல்லை. ஆண்டவரை பின்பற்றி வேணா வந்துருவாங்க, ஆனா எல்லாம் ரைட்டா இருக்கும். இது கரெக்டா இருந்தா பின்பற்று, இல்லைன்னா பின்பற்ற மாட்டேன். நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இத்தனை டேல வந்தா கடவுள், இல்லைன்னா கடவுள் இல்லை. வார்த்தைகளை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். வார்த்தைகளை கவனம் வையுங்கள். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இளைப்பாறுதல் தருவேன். நீங்க இஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படாட்டி உங்கள் சிலுவை நீங்கள் தூக்கி கொண்டு ஆண்டவரிடம் வரத்தான் வேண்டும். வந்து பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா நமக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவரை தேடுறோம், வார்த்தை தேடுறோம், ஓடுறோம், எல்லாம் சரி, சிலுவை மட்டும் சுமக்க நான் தயாராகிறேன். அதாவது ஒரு ஹோட்டல்ல போடுவாங்க வேர்டு, 2 இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் ஃப்ரீ. அட்வர்டைஸ்மெண்ட், ஹோட்டல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்றது. இப்பெல்லாம் மக்கள் இப்படிதான் இருக்கிறோம். எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், புரியுதா? எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம்? 2 இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்ப இவன் பார்க்குறான், ஓ சட்னி சாம்பாரும் ஃப்ரீ, புரியுதா? அப்போ அவனுக்கு அந்த கண்ணில் சட்னி சாம்பார் மட்டும் ஃப்ரீங்கிறது தெரியுது. போடுறான், இட்லி வேணாம்ப்பா. இல்லை, என்ன வேர்டு கரெக்டாக போட்டோம்னா 2 இட்லி என்ன விலைன்னு கேட்குறான். சர்வர் சொல்கிறான் இட்லி விலையை கூட்டிட்டு சட்னி சாம்பார் ஃப்ரீங்க. அப்போ அவன் சொல்கிறான், இட்லி வேணாம், சட்னி சாம்பாரை மட்டும் கொடுத்து நான் வயிறு நினச்சிக்கிறேன். இப்படி தான் நிறைய பேர் கஷ்டத்தை சுமக்கிறதுக்கு யாரும் விரும்புறது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் சிலுவையை அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் எதை தேடுறீங்க, எதை இழக்கிறீங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? தாமிரபரணி ஆறு, இது அடிக்கடி நான் சொல்றது உண்டு. தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. அந்த ஆறு திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு குட்டை ஒரு சிறு நீரோட ஒன்று கலக்குது அந்த தாமிரபரணி ஆறில். அந்த நீரோடைக்கு பேர் என்னன்னா பிள்ளைய போட்டு பலாப்பழம் எடுத்த ஆறு அப்படின்னு அந்த ஆற்றுக்கு பேர். பிள்ளைய போட்டு பலாப்பழம் எடுத்த நீரோடை அந்த ஓடைக்கு பேர். என்ன அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தா, ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு, இடுப்புல தவழ்ற குழந்தைய தூக்கிட்டு வச்சுட்டு வந்துருக்குது. அந்த ஓடையில ஒரு பலாப்பழம், நல்ல அழகான பலாப்பழம் அடிச்சு போயிருக்கு. பார்த்தது இந்த அம்மா, அட்டா இந்த பலாப்பழம் ஓசியா கிடைக்கிறது தானே, இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அது சிற்றோடை தானே, ஈஸியா எடுத்துடலாம். இந்த பலாப்பழத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா குடும்பமே உட்காந்து சாப்பிடலாம், சந்தோஷமா சாப்பிடலாம். அந்த அம்மா என்ன பண்ணி குழந்தைய கரையில விட்டுட்டு பலாப்பழத்தை எடுக்க போயிடுச்சு. பலாப்பழத்தை எடுத்துட்டு வரும்போது குழந்தைய பார்க்குது, குழந்தைய இந்த ஆறு அடிச்சுட்டு போயிடுச்சு, தாமிரபரணியோட கலக்கு. புரியுதுங்களா? இப்படிதான் நம்மளும் வாழ்க்கையில் இருக்கிறோம். எது முக்கியம் நமக்கு? அந்த அம்மாவுக்கு எது முக்கியமா பட்டுக்கணும்? குழந்தையில கவனம் இருந்துக்கணும், குழந்தை முக்கியம் பட்டுக்கணும். ஆனா அந்த அம்மாவுக்கு இச்சை, கண்களின் இச்சை, பலாப்பழம் முக்கியமா பட்டுச்சு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இப்படிதான் நம்ம இருக்கிறோம். எது முக்கியமோ அதை விட்டுட்டு எது முக்கியம் இல்லையோ அதை நம்ம எல்லாம் தேடிட்டு இருக்கோம். பணம் நம்ம வாழ்க்கையில முக்கியம் தாங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுவே முக்கியம் என்று நாம் ஆண்டவரை விட்டு விடுகிறோம். மெயின் எதுங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. இப்படிதான் நம்மளும் இதை படிக்கும் போது நமக்கு சிரிப்பு வருது. புரியுது? இந்த சம்பவத்தை நம்ம நினைக்கும் போது என்ன முட்டாள்தனமான தாய், என்ன முட்டாள்தனமான லேடின்னு நினைக்கிறோம். அதே முட்டாள்தனத்துக்குள்ளதான் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. கர்த்தர் உனக்கு ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். அது என்ன காரணத்தினால் கொடுத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. நீயும் தான் அழுகிறாய், நீயும் தான் ஜெபிக்கிறாய், இது எப்படியாவது என்னை விட்டு நீங்கணும்னு. ஆனா நடக்கிறது இல்லை. இயேசுசாமியை நினைவு கூறுங்க. அவருக்கு கொடுக்க போற சிலுவை, அவருக்கு கொடுத்திருக்கிற சிலுவை குறித்து கெத்சமனே தோட்டத்துல அப்படியே ரத்த நாளங்கள் தெறிக்க கெஞ்சி ஆண்டுகிட்ட கதறாரு, ஆண்டவரே இந்த பாரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க உதவி செய்யுங்கிறாரு. ஆனா ஆண்டவர் அதை நீங்கவில்லை. சிலுவையை தூக்கிதான் ஆக வேண்டும் மகனே, நீ சிலுவையை தூக்கினால்தான் இந்த மக்கள் மீட்படைவார்கள். பாருங்க, அவரும் அந்த சிலுவையை தூக்கினார்.
நமக்கு முன்னே இயேசு கடந்து சென்றார். பல வருஷமா நான் வியாதியில பாடுபடுறேனா? வியாதியில பாடுபடுறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த சிலுவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை எடுத்துட்டு கர்த்தர்கிட்ட வாங்க. சிலுவையை சுமப்பதற்கு நீங்க பலன் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க. பலன் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை மறுதளிச்சிடுவோம். பலன் இல்லைன்னா ஆண்டவரை மறுதளிச்சிடுவோம். பவுல் அப்போஸ்தலன் சரீரத்துல ஒரு முள் 3 முறை கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த சரீரத்தின் இந்த முள்ளை என்னை விட்டு அகற்றி போடும், இந்த வலி தாங்க முடியவில்லை கதறுகிறார் பவுல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த முள்ளை அவர் அகற்றி போடவில்லை, என் கிருபை உனக்கு போதும் மகனே, கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் வருதுப்பா. நீங்க கேளுங்க ஆண்டவரே, சிலுவையை தூக்கும் போதெல்லாம் கேளுங்க, ஆண்டவரே இந்த சிலுவை என்னால் தூக்க முடியவில்லை, என் வியாதியை என்னால் சுமக்க முடியவில்லை. சில பிள்ளைகள் அழுகிறார்கள், என் தகப்பன் படும் கஷ்டத்தை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த சிலுவை என்னால் தாங்க முடியவில்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், மகளே இந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும். நீங்க கேட்கிறீங்களா, ஆண்டவரே உம்முடைய பலம் தாரும், இந்த பலவீனத்தில் என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்கிறீங்களா? சிலுவையை தூக்கும் போது கேளுங்க, வியாதியின் சுகமா, கிருபையா? கிருபையே அவனுக்கு போதுமாயிருந்தது பவுலுக்கு. சாகும் வரை அவன் அந்த வியாதியோடு தான் ஊழியம் செய்தான். யோசிச்சு பாருங்க, அவனுடைய வார்க்கச்சைகள், அவன் ட்ரெஸ்ஸோட ஓரத்தை தொட்ட நோயாளி கூட சுகமானான். ஆனா அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னோட பலம் போதுண்டா உனக்கு பவுலே, என்னோட பலம் போதுப்பா உனக்கு. பவுல் உறுதியாய் ஆண்டவருக்குள் இருந்தார். மன உறுதி, வைராக்கியம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். வியாதியுடன் கூடிய பலன், அந்த பலன் விசுவாசிகளுக்கு மாத்திரமே புரிந்த பலன். வேற யாருக்கு அந்த ரகசியம் புரியாதுங்க. சங்கீதம் 63:1-2 படிங்க. தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மை தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையிலும் உமது மகிமையிலும் கண்டேன். பாருங்க, சொந்த மகன் தாவீத விரட்டி எடுக்கிறான். சொந்த மகன் விரட்டி எடுக்கிறான் தகப்பனை. அவனுக்கு ஓடுறதுக்கு இடம் இல்லை, நாட்டுல இடம் இல்லை, அவனுடைய சொந்த நாட்டுல இடம் இல்லை அவனுக்கு. காட்டுக்கு ஓட முடியல, மலைக்கு ஓட முடியல, வறண்ட விடாய்த்ததுமான ஒரு பாலைவனத்துக்கு ஓடி போறான். வனாந்தரத்துல ஓடுறான், தண்ணி இல்லாத இடம், மரம் இல்லாத இடம், சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ அங்க இருந்துகிட்டு தாங்க இந்த பாட்டை பாடுறாரு. தாவீது என்ன அழகா பாடுறாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன். இன்னைக்கு வியாதியிலையா, கஷ்டத்திலையா, கடன்லையா, பிரச்சனையிலையா சொல்றீங்களா? இந்த வார்த்தையை சொல்றீங்களா? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேடி இருக்கான் பாருங்க தாவீது தேடி இருக்கார். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. அவ எந்த நிலத்துல இருக்கிறான் பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அந்த இடத்துல கூட அவனுடைய ஆத்துமா தாகமாய் இருக்கிறது ஆண்டவர்னு சொல்றாங்க. உங்களால என்னால சொல்ல முடியுமா? யோசிங்க. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நான் தான் நேரத்திலே உங்களை சொன்னேன், லவ் காட். என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில், எவ்வளவு அருமையா சொல்ற பாருங்க, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. தாவீது பாருங்க, அதான் சிநேகிதனேன்னு சொல்றாருங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். காண போறேன்னு சொல்லல, கண்டேன். நீங்க கண்டிருக்கீங்களா? அப்படியே அவரை பார்க்க ஆசையா இருந்து அவருடைய மகிமையும் வல்லமையும் கண்டிருக்கீங்களா? அப்போ உங்களுடைய பக்தி எவ்வளவு மோசமா இருக்கு யோசிங்க. உங்களுடைய லவ், காட் மேல வச்சிருக்கிற லவ் எவ்வளவு மோசமா இருக்குது. தாவீது சொல்றாரு, நமக்கு முன்பாக அவரும் மனிதர் தானே, பாடுகளினூடே கடந்து போன மனிதர் தானே, சொந்த மகனால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு தகப்பன் தானே. தகப்பன் இன்னைக்கு நிறைய பேர் அழுகிறாங்க, ஐயோ என் மகன் எனக்கு முள்ளாய் இருக்கிறான். தாய் அழுகிறார். தாவீதுக்கும் இந்த நிலைமை வந்தது. தாவீது விரட்டி அடிக்கப்படுகிறான் நாட்டை விட்டு.
அவன் சொல்லுகிறான், பாருங்க, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமை உம்முடைய மகிமையும் கண்டேன். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவரை பார்ப்பது என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆமாங்க, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கர்த்தரை துதிப்பது என்பது தெய்வத்தை அறிந்த விசுவாசிகளுக்கு மட்டும்தான் புரியும். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சந்தோஷமா இருங்க, வியாதிகளுக்கு மத்தியில் சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அது புரியும். ஆபகுக்கு சொல்றாரு பாருங்க, ஆபகுக்கு 3:17-18 படிங்க சீக்கிரமா. பாருங்க, என்ன இல்லைன்னா என்ன, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். சொல்றீங்களா? இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? ஆபகுக்கு சொல்றாங்க, உடனே ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்குதுன்னு நானும் இப்படிதான் சொல்லியிருக்கிறேன். பிரச்சனை வந்தா சொல்றீங்களா? உங்கள் பிரச்சனையின் மத்தியில் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அதை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, சுகத்தை உம்மிடத்தில் கேட்டேன், அது கிடைக்கல, ஆனா தாங்கிக்கூடிய பலத்தையாவது தாங்கப்பா. இந்த பலவீனப்பட்டுட்டேன்னா நான் உண்மை மறுதளிச்சிடக்கூடாது, அந்த பாவத்திலிருந்து என்னை காத்து கொள்ளுங்க என்றீங்களா? ஆண்டுகிட்ட வேணுங்க. உங்களுடைய ஏமாற்றங்களின் மத்தியில், உங்களுடைய தோல்விகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளையா இருக்க, இது உங்களுக்கு ஆலோசனையா இருக்க கடவுது. கர்த்தர் இவனுக்கு சொன்னது என்ன? இந்த வாலிபனுக்கு, நீ எல்லாவற்றையும் விட்டு தரித்திரர் என்னை பின்பற்றி வா. அந்த வசனத்தின் இறுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் துக்கத்தோடே போய்விட்டான். துக்கத்தோடே போறாங்க. அவ்வளோ ஆர்வமா ஓடி வந்த வாலிபன், என்ன பண்ணணும், எல்லா கட்டளைகளையும் பின்பற்றின வாலிபன், என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு மண்டிட்டு கேட்ட வாலிபன், இப்பொழுது எப்படி சந்தோஷத்தோட ஓடி வந்த வாலிபன் இப்பொழுது துக்கத்தோடே போகிறான். நிச்சயமாக அருமையா யோசிச்சு பாருங்க. எந்த வயசுல கடவுளை தேடணுமோ அந்த வயசுல தான் அவன் கடவுளை தேடுறான். எப்படி ஓடி வரணுமோ அப்படிதான் ஆண்டு அவளோட ஓடி வரான். தாழ்மையா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். யார் இடத்துல விண்ணப்பத்தை பண்ணணுமோ கரெக்டா விண்ணப்பத்தை ஆண்டுட்டு தான் பண்றான். ஆனா தேவையில்லாத, அவனுக்கு கேட்டது கரெக்டான காரியத்துல கேட்க, தேவையில்லாத விஷயத்த அவன் கேட்கல. நித்திய ஜீவனை பெறதுக்கு என்ன வேணும், எவ்வளவு அருமையான இதை அவன் கேட்கிறான். ஆனா என்ன நடக்குது? ஆவிக்குரிய சந்தோஷம் ஆண்டவர் அதற்கான ஆலோசனை சொல்லும் பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. துக்கத்தோடே அவன் திரும்ப போகிறான். நீ சந்தோஷத்தோட போகணும்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. இந்த வாலிபனுடைய ஒரு குறையை ஆண்டவர் கண்டுபிடித்தார், சுட்டி காட்டினார். கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே வேற ஏதோ ஒரு குறையை இதன் மூலமாய் சுட்டி காட்ட விரும்புகிறார். அது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். நீ ஜெபிக்கிற வேலையிலே, நீ வார்த்தைகளை கேட்கிற வேலையிலே ஆண்டவர் அதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் ஏன் உன் வாழ்க்கையில விட முடியாத ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு விஷயம் விட முடியவில்லை, வெளிப்படுத்தினார். ஆனால் நீ அதை மாற்றிக்கொள். துக்கத்தோடே சந்தோஷமாய் வந்த வாலிபன் துக்கத்தோடே திரும்பி வந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். இன்று ராத்திரியிலே உனக்கு நித்திய ஜீவன், ஆவிக்குரிய காரியங்களில் ஆசை, பாவத்தின் நிறைவேறு ரொம்ப ஆசைப்படுற ஆண்டு நெருங்கணும்னு, ஆனா முடியறது துக்கத்தோடே திரும்பி போய் விடுகிறோம். நீ பழைய மாதிரியே வேதனை அனுபவிக்க போறியா? துக்கத்தோடே போய் துக்கத்தின் மகனாக நீ திரும்பி போக வேண்டும் என்ற ஆசையா? இல்ல, சந்தோஷத்தின் மகனாக திரும்பி போக வேண்டும் ஆசையா? நீங்க தான் டிசைட் பண்ணணும். துக்கத்தின் மகனா, சந்தோஷத்தின் மகனா? கேட்கலைன்னா கையை பிடிச்சி நிறுத்த மாட்டாரு. அவர் உங்களுக்கு ஆலோசனையா சொல்வார் வார்த்தையின் மூலமா. நீ கேட்கலன்னா கையை பிடிச்சி நிறுத்த மாட்டாரு. இதோ இருதயத்தின் வாசலை தண்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். இல்லைன்னா அவர் போயிட்டே இருப்பாரு. கதவை திறக்கிறது உன்னோட கையில, உங்களோட கையில இருக்கு. கட்டாயப்படுத்தல் ஆண்டவர் சொல்லத்தான் செய்வார், ஆலோசனையை தருவார். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்றைக்கு நான் சொன்னதற்கு சாட்சி உங்கள் அத்தனை பேருடைய செவிகள். நாளைக்கு இந்த காரியத்தை எனக்கு யாரும் சொல்லலைன்னு நீங்க சொல்ல முடியாது. இந்த சாட்சிகள் நியாய தீர்ப்பிலே உங்களுக்கு எதிராய், எனக்கு எதிராய் முறையிடும். ஜாக்கிரதை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் போதே நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு ஆண்டவரை தேடுங்கள். உங்க வியாபாரத்துல உங்களுக்கு காணப்படுற நஷ்டத்துக்கு காரணம் என்ன? நிறைய பேருக்கு வியாபாரத்துல நஷ்டம், கஷ்டம், எதுவும் செழிக்கல, வீடு நல்லா இல்லை. காரணம் என்ன? நீ கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற.
நீ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்கிற. நீ அவரை உண்மையா நம்பி வரல, நீ விசுவாசிக்கல, நீ அவரை பின்பற்றல. இன்னைக்கு கர்த்தர் அதை உனக்கு உணர்த்துறார். சரிப்படுத்த முடியும்னா நீங்களை நீ சரிப்படுத்திக்கோங்க. கர்த்தரை சுத்தி காட்டுறாரா, அதை முடிஞ்சா உங்களை மாற்றி ஆண்டவருக்குள்ள வாங்க. உங்களுடைய சிலுவை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றி கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இறைப்பார்.